உங்க ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறதுலயே ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? நம்ம மனசுல இருக்கிற உணர்வுகளை எந்த ஒரு பயமும் இல்லாம ஓப்பனா நம்ம பார்ட்னர் கிட்ட கம்யூனிகேட் பண்றதுக்கான ஒரு சேஃப் ஸ்பேஸ் இருக்கிறது தான். லைஃப்ல நடக்கிற சின்ன சின்ன விஷயங்கள்ல இருந்து பெரிய பிரச்சனைகள் வரைக்கும் எல்லாத்தையும் நம்ம பார்ட்னர் கிட்ட ஓப்பனா ஷேர் பண்றதும் அவங்க சொல்றத நம்ம கேட்கறதும் தான் ஒரு ரிலேஷன்ஷிப்புக்கு ஸ்ட்ராங்கான ஃபவுண்டேஷனை கொடுக்கும். ஆனா ஒருவேளை உங்க பார்ட்னர் இமோஷனலி அன்அவைலபிளா இருந்தா என்ன பண்ணுவீங்க? நீங்க என்னதான் தலையால தண்ணி குடிச்சாலும் அவங்க கிட்ட இருந்து எந்த ஒரு இமோஷனல் ரெஸ்பான்ஸும் வராது. இன்னைக்கு வீடியோல உங்க பார்ட்னர் இந்த மாதிரி இமோஷனலி அன்அவைலபிளா இருந்தா அவங்கள எப்படி புரிஞ்சுக்கிறது, உங்க ரிலேஷன்ஷிப்பை சேவ் பண்ண நீங்க என்னென்ன ஸ்டெப்ஸ் எடுக்கலான்றதை பத்தி தான் பார்க்க போறோம். பொதுவா நம்ம பார்ட்னர் நம்ம கிட்ட இமோஷன்ஸை காட்டலனா நம்ம உடனே இவங்களுக்கு என் மேல லவ்வே இல்லை, என்னை பத்தி கவலைப்படவே மாட்டேங்கிறாங்கன்னு எக்ஸ்ட்ரீம் நெகட்டிவ் தாட்டுக்கு போயிடுவோம். ஆனா எல்லா நேரமும் அதுதான் காரணமா இருக்காது. நிறைய பேருக்கு இந்த குணம் அவங்களோட சின்ன வயசு எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து வந்திருக்கும். அவங்க சின்ன வயசுல பேரண்ட்ஸ் அவங்கள சரியா கவனிச்சிருக்க மாட்டாங்க, இல்லனா ரொம்ப நெக்லெக்ட் பண்ணியிருப்பாங்க. இதனால அவங்களுக்கு அவாய்டன்ட் அட்டாச்மெண்ட் ஸ்டைல் உருவாகி இருக்கும். அவங்களுக்கு சின்ன வயசுல இருந்தே அன்பையோ பாசத்தையோ எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணணும்னு தெரிஞ்சிருக்காது. அவங்கள சுத்தி ஒரு பெரிய பவுண்டரி போட்டு வச்சிருப்பாங்க. நீங்க இந்த பவுண்டரியை கிராஸ் பண்ண ட்ரை பண்ணும்போது அவங்க இன்னும் கொஞ்சம் பின்னாடி போயிட்டே இருப்பாங்க. பாஸ்ட்ல அவங்க கடந்து வந்த கசப்பான அனுபவங்கள் அல்லது ட்ரஸ்ட் பிரேக் ஒரு காரணமா இருக்கலாம். முன்னாடி அவங்க ஏதோ ஒரு ரிலேஷன்ஷிப்லயோ அல்லது ஃபேமிலி கிட்டயோ தங்களோட வீக்னஸை ஓப்பனா காட்டி அங்க அவங்க பயங்கரமா ஹர்ட் ஆகியிருப்பாங்க. அதனால இனிமே யார்கிட்டயும் இமோஷனலா கனெக்ட் ஆக கூடாதுன்னு தங்களோட இமோஷன்ஸை கம்ப்ளீட்டா ஷட் டவுன் பண்ணியிருப்பாங்க. இந்த ரூட் காஸை நீங்க முதல்ல பொறுமையா பேசி புரிஞ்சுக்க ட்ரை பண்ணணும். அவங்களுக்கு இமோஷன்ஸை எப்படி காட்டணும்னே தெரியாம இருக்கலாம். அந்த நேரத்துல நீங்க அவங்க கிட்ட போய் நீ எப்பவுமே இப்படிதான், நீ என்கிட்ட எதுவுமே ஷேர் பண்ண மாட்டேங்கிறன்னு அட்டாக்கிங் மோட்ல பேசுனீங்கன்னா அவங்க இன்னும் சைலண்ட் ஆயிடுவாங்க. அதுக்கு பதிலா ஐ ஸ்டேட்மெண்ட்ஸை யூஸ் பண்ணுங்க. அதாவது, நீ என்கிட்ட இந்த விஷயத்த சொல்லாதப்போ எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு, எனக்கு இந்த ரிலேஷன்ஷிப்ல நீ உன் இமோஷன்ஸை கொஞ்சம் ஓப்பனா பேசணும்னு நான் ஆசைப்படுறேன் அப்படின்னு உங்க பக்கத்துல இருக்கிற ஃபீலிங்ஸை அன்பா தெளிவா சொல்லி புரிய வைங்க. அப்பதான் அவங்களுக்கும் ஓகே, இந்த சிச்சுவேஷன்ல நம்ம பார்ட்னருக்கு நம்ம என்ன செய்யணும்ன்ற ஒரு கிளியர் இன்சைட் கிடைக்கும். நம்ம குறைகளா அவங்க கிட்ட சொல்லிட்டோன்றதுக்காக அடுத்த 2 நாள்ல அவங்க கிட்ட இருந்து ஒரு மிகப்பெரிய டிராஸ்டிக் சேஞ்சை எதிர்பார்க்க கூடாது. ஏன்னா அவங்க கடந்த 20-25 வருஷமா இதே பேட்டர்ல வாழ்ந்து பழகினவங்க. அதை டக்குன்னு மாத்துறது அவங்களுக்கும் மென்டலா பயங்கர கஷ்டமான விஷயம். அதனால அவங்கள ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணாம அவங்க மாறுறதுக்கான ஒரு பாதுகாப்பான ஸ்பேஸை கொடுங்க. அவங்க எப்பவாச்சும் ஒரு சின்ன விஷயத்த உங்ககிட்ட ஓப்பனா ஷேர் பண்ணா கூட அன்னைக்கு நீ என்கிட்ட அதை ஷேர் பண்ணது எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சுன்னு மனசார பாராட்டுங்க. அது அவங்கள இன்னும் அதிகமா பேச வைக்கும். நீங்க இவ்வளோ எஃபர்ட் போட்டோம் அவங்க சைட்ல இருந்து எந்த ஒரு கன்சிடரேஷனுமே இல்லைன்னா இந்த இடத்துல உங்க மென்டல் ஹெல்த்தை நீங்க செக் பண்ணணும். இந்த ரிலேஷன்ஷிப்ல நீங்க எப்பவுமே தனிமையா இமோஷனலா கம்ப்ளீட்டா ட்ரெயின் ஆகி உங்க மூட் ரொம்ப லோவா போகுதுன்னா இது உங்களுக்கு செட் ஆகுமான்றத நீங்க ரேட்டிங் பண்ணணும். ஒருவேளை 2 பேருக்கும் நடுவுல லவ் இருக்கு, ஆனா இந்த இமோஷனல் கேப்பை உங்களால தனியா சரி பண்ண முடியலன்னா பெஸ்ட் ஆப்ஷன் கப்பிள் தெரப்பி போறது தான். ஒரு மென்டல் ஹெல்த் ப்ரொஃபஷனல் உங்க 2 பேரோட அட்டாச்மெண்ட் ஸ்டைலையும் ஸ்டடி பண்ணி எப்படி ஹெல்தியா கம்யூனிகேட் பண்ணணும்ன்ற ஸ்கில்ஸை கத்து கொடுத்து ஒரு மிடில் கிரவுண்டுக்கு வர கண்டிப்பா ஹெல்ப் பண்ணுவாங்க. ஒப்போம்ல நம்ம கிட்ட 24/7 ஆன்லைன் கப்பிள் தெரப்பி சப்போர்ட் அவைலபிளா இருக்கு. டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி உங்க செஷனை உடனே புக் பண்ணுங்க. உங்க பார்ட்னரும் இமோஷனலி அன்அவைலபிளா இருக்காங்கன்னு நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா இன்னைக்கு நான் சொன்ன இந்த ஸ்டெப்ஸை உங்க ரிலேஷன்ஷிப்ல கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி ரிலேஷன்ஷிப் அண்ட் மென்டல் ஹெல்த் கண்டென்ட்டுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம்.